அனைவருக்கும் வணக்கம். எதிலுமே பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அடிப்படை கல்விக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு வேலைக்காட்டி இருக்கட்டும், கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு உழைப்பாக இருக்கும். அதாவது மற்றவங்களோட நலன் கருதி நீங்கள் உழைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் கடன் வாங்குவீங்க, அந்த கடனை ஆனால் விரைவாக அடைக்கக்கூடிய உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எதுக்குமே வாக்குறுதி அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதே போல் பத்திரம், டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையெழுத்து போடுறது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து பொதுவாக போடக்கூடாது. அதே போல் உங்களுக்கு உடலில் பார்த்தீங்கன்னா மறைமுக இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் அந்த மருத்துவ நாடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு திருமண வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குமே ஜூன் மாதத்துக்கு மேலே திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள், பார்ட்னர்கள் விஷயத்துலேயும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு கையெழுத்து போடுறதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப குருவாயூரப்பன் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் கர்ம காரியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வர்றது, அனாதை பிணங்களுக்கு உங்களால் முடிந்த அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு உதவிகளை செய்து வர்றது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.